ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ படிச்சது என்னன்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்பெர்மும் ஓவமும் வந்து மீட் பண்றாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ஃபியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 to 2 ஸ்டேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் 2 செல் இங்க 4 இங்க வந்து 8 நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து 4 8 நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து 16லாம் ஆயிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த 8 செல்லேருந்து 16 செல்ன்றது நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, மொரிலான்னு சொன்னாங்களா. இதுதான் மொரிலா ஸ்டேஜ். அப்புறம் பிளாஸ்டோசிஸ். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ன்றது வந்து இங்க யூட்ரஸ் வந்து அட்டாச் ஆயிடுச்சா, இதுதான் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்டோசிஸ்ட்ன்றது. இதுதான் வந்து அவுட்டர், இது வந்து ட்ரோபோபிளாஸ்ட். இது வந்து இன்னர் செல் மாஸ் எம்ப்ரியோவா இதான் டிஃபரன்ஷியேட் ஆகுறதுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் pregnancy and embryonic development. ஸோ ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ன்றது அப்பியர் ஆகுறது இல்லை, அதுதான் ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்றோம். குளோரானிக் அதை நம்ம வந்து குளோரானிக் வில்லைன்னு சொல்றோம். இதோ இதுதான் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து ட்ரோபோபிளாஸ்ட். இதை நம்ம வந்து குளோரானிக் வில்லைன்னு சொல்றோம். வேற இது வந்து மேட்டர்னல் பிளட்னால வந்து மேட்டர்னல் பிளட்னாலையும் யூட்ரஸ் டிஷ்யூனாலையும் வந்து இது வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் குளோரானிக் வில்லை அண்ட் யூட்ரைன் டிஷ்யூன்றது வந்து இன்டிகிரேட்டட், அதாவது ஒன்னோட ஒன்னா இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஜாயின்ட்லி ஃபார்ம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரையும் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டா இருக்கு டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு காய்டஸ்னு சொல்றோம். இந்த மேட்டர்னல் பாடின்றதுல வந்து நமக்கு வந்து பிளாசென்டான்றது இருக்கும். பிளாசென்டானா என்னது, பிளாசென்டானா வந்து நஞ்சு கொடி. அது வந்து குழந்தை பிறக்கும் போது அது குழந்தை வளரும் போது அதுலேருந்தே இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து சப்ளை ஆக்சிஜன், குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணும், நியூட்ரிஷன் சப்ளை பண்ணும் எம்ப்ரியோக்கு. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் மெட்டீரியல் அது எல்லாமே எம்ப்ரியோ கிட்ட இருந்து வெளியில இருந்து ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் பேபிக்கு தரும் எம்ப்ரியோக்கு. பிளாசென்டான்றது வந்து கனெக்ட் ஆயிருக்கு எம்ப்ரியோக்கும். எம்ப்ரியோட வந்து அம்பிரிக்கல் கார்டுன்றது மூலயமா பிளாசெண்டா வந்து எம்ப்ரியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ பிளாசெண்டான்றது வந்து எண்டோக்ரைன் டிஷ்யூவா ஆக்ட் பண்ணுது. எண்டோக்ரைன்னா என்ன, எண்டோக்ரைன் டிஷ்யூனா என்னது, ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஹெச்சிசிஜி, அதாவது ஹியூமன் குளோனிக் கானோடோட்ரோபின் அண்ட் ஹியூமன் பிளாசெண்டல் லாக்டோஜன், ஹெச்பிஎல், நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், இதெல்லாமும் செக்ரேட் ஆகுது. ஓகே. So later phase pregnancy, the relaxin is also secreted by ovary. So ரிலாக்ஸின்றத வந்து செக்ரேட் பண்றது யாருன்னா ஓவரி. ஓவரி வந்து ரிலாக்ஸின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த ஹெச்சிசிஜி, ஹெச்பிஎல், ரிலாக்ஸின் இது மூணுமே மட்டும் ஒரு உமன்ல வந்து ப்ரெக்னன்சி அப்போ மட்டும்தான் இந்த ஹார்மோன் சுரக்கும். இன் அடிஷனல் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போ வந்து லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இது எல்லாமே வந்து சிவரல் மேட்டர்னல் பிளட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் லெவல். இப்போ வந்து நார்மலா எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிகமா இருக்கும். அதான் சிவரல் ஃபோல்டு அதிகமா இருக்கும்ன்றாங்க. மேட்டர்னல் பிளட்னா அம்மாவோட பிளட்ல. இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன் இஸ் எசென்சியல் இன் சப்போர்ட் இன் ஃபெட்டல் க்ரோத். ஸோ இந்த ஹார்மோன்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் வந்து ஃபெட்டல் க்ரோத்னா வந்து பேபி எம்ப்ரியோ இருக்குல்ல, அது வந்து க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு மெட்டபாலிக் சேஞ்சஸ் அது நடக்குது மதரில். அண்டு மெயின்டெனன்ஸ், ப்ரெக்னன்சியை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றாங்க. இமிடியேட்டாக வந்து ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த இன்னர் செல் மாஸ்ன்றது எம்ப்ரியோவா டிஃப்ரென்ஷியேட் ஆயிரும். அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது வந்து அவுட்டர் லேயராக இருக்கிறது வந்து எக்டோடம், இன்னர் லேயராக இருக்குது எண்டோடம். மீசோடம்ன்றது வந்து எக்டோடமுக்கும் எண்டோடமுக்கும் வந்து பிட்வீன்ல இருக்கும், அதான் மீசோடம். ஸோ இந்த 3 லேயருமே வந்து நமக்கு வந்து ஆல் டிஷ்யூ ஆல் ஆர்கன்ஸ் அடல்ட்ஸ்ல பெரியவங்களுக்கு இருக்கிற ஆர்கன் டிஷ்யூ எல்லாமே வந்து இந்த 3 லேயர்ஸால தர முடியும் அப்படின்றாங்க. இந்த இன்னர் செல் மாஸ்ன்றது வந்து கண்டென்ஸ் செல். இது இந்த இன்னர் செல் மாஸ்ன்றதுதான் வந்து சர்டன் செல்ஸ் இதுல இருக்குங்க. அதனால அது மூலயமா இந்த இன்னர் செல் மாஸ்ன்றது மூலயமா இது நம்ம வந்து ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். ஏன்னா இதனால வந்து எல்லா டிஷ்யூ ஆர்கானுமே இதால வந்து கொடுக்க முடியும். அதனாலதான் இது. ஹியூமன் ப்ரெக்னன்சின்றது வந்து 9 months, லாஸ்ட் 9 months இருக்கும். ஸோ ஹியூமன் பீயிங்கிறது வந்து ஆஃப்டர் 1 month ஆஃப் ப்ரெக்னன்சில வந்து எம்ப்ரியோட ஹார்ட் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த்ல வந்து லிம்ஸ் அண்ட் டிஜிட், அதாவது கை கால்,
அதெல்லாம் உருவாயிரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து விரல்லாம் வந்து ஃபிங்கர்ஸ் அந்த இதெல்லாம் ரெடியாயிரும். நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் 12 வீக்ன்றதுல வந்து மேஜர் ஆர்கன் சிஸ்டம்லாம் ஃபார்ம் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது 3 மாசம் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஸோ மேஜர் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் லிம்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன், நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வெல் டெவலப்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் பேபின்றது வந்து 5th மந்த்ல அப்பியர் ஆகும். அப்ப குழந்தையோட தலையில வந்து ஹெட்ல தான் வந்து முடி இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்ல வந்து முடி இருக்கும். அப்புறம் பாடியே வந்து ஃபைன் ஹேர்னால வந்து கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் 24 வீக்ஸ்ல வந்து பாடி வந்து சாரி 5th மந்த்ல வந்து தலையில வந்து முடி வந்திருக்கும். எண்ட் ஆஃப் 24 வீக் அப்போ செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்போ வந்து பாடி ஃபுல்லா வந்து ஃபைன் ஹேர்னால வந்து கவர் ஆயிருக்கும். ஐலிட்ஸ் செப்பரேட் ஆயிருக்கும். அது விழிகள் கண் ரெண்டும் வந்து செப்பரேட் ஆயிருக்கும். ஐ லேஷஸ் கண் ரெப்ப இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரெடி ஆயிருக்கும். ஐ லேஷஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ பை எண்ட் ஆஃப் 9 மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சின்னும் போது பாய்டஸ் ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்கும். அப்போ டெலிவரிக்கு ரெடி. இப்போ அடுத்தது பாச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். பாச்சுரேஷன்னா குழந்தை பிறக்கிறது. ஸோ ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் ஹியூமன் ப்ரெக்னன்சின்றது 9 மந்த்ஸ். ஸோ இந்த பீரியடை நம்ம வந்து இந்த 9 மந்த்ஸ் பீரியடுன்றது நம்ம வந்து ஜஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ விக்ரைஸ் கான்ட்ராக்ஷன்னா குழந்தை பிறக்கும்போது அது வந்து யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அதாவது நெக்ஸ்ட் சுருங்கி நெக்ஸ்ட் விதமாக பாப்பா வெளியில வரும். அந்த பாய்டஸ் டெலிவரி ஆகுறது. ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது வந்து பாய்டஸ் சைல்டு பர்த்ன்றது நம்ம வந்து பாச்சுரேஷன் சொல்றோம். இந்த பாச்சுரேஷன் இன்டியூஸ் ஆகிறது வந்து நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம்னு சொல்றாங்க. காம்ப்ளெக்ஸ் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம்னு சொல்றாங்க. இந்த சிக்னல் எங்கேருந்து வருதுன்னா இந்த பாச்சுரேஷனுக்கு ஃபுல்லி டெவலப் ஆன அந்த பாய்டஸ்ல இருந்து நெக்ஸ்ட் பிளாசென்டா மூலியமா தான் இந்த சிக்னல்ன்றது வந்து ஆரிஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மைல்ட் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்னால வந்து இந்த மைல்ட் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் நடக்குது. அதனால தான் இந்த பாய்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளாக்ஸ்ன்றது நம்ம இதை சொல்றோம். அதாவது இந்த ஃபுல்லி டெவலப் ஆன ஃபீட்டஸ் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் வந்ததுனால மைல்ட் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் ஒரு சின்னதாக வந்து சுருக்கு அடைய ஆரம்பிக்கும் அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம். அதை பாய்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளாக்ஸ்ன்றாங்க. ஸோ டைக்ரஸா வந்து ஆக்சிடோக்சின் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா மேட்ரினல் பிட்யூட்ரியில அப்பதான் அந்த யூட்ரஸ் நல்லா சுருங்கும். அப்போ வந்து பேபி வெளியில வரும். ஸோ அதுக்கான ஹார்மோன், அந்த சுருங்க வைக்கிறதுக்கான ஹார்மோன் என்னன்னா ஆக்சிடோக்சின். ஸோ இந்த ஆக்சிடோக்சின்றது யூட்ரைன் மசில்ஸை வந்து ஸ்ட்ராங்கரா யூட்ரைன் மசில கான்ட்ராக்ட் பண்ணும். அதனால வந்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்சிடோக்சின் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டிமுலேட்னா தூண்டி விடுறது. ஸோ ஆக்சிடோக்சின் செக்ரேஷனை தூண்டி விடுது இந்த கான்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்டரி ரிஃப்ளாக்ஸ். இதோட ரிஃப்ளெக்ஸா நமக்கு என்ன நடக்குது? யூட்ரைன் கான்ட்ராக்ஷன், யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது, ஆக்சிடோக்சின் செக்ரேஷன் நடக்குது. ஸோ இதோட ரிசல்ட்டா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன்ன்றது நமக்கு நடக்குது அப்படின்றாங்க. ஸோ லீட்ஸ் டு இதனால நமக்கு என்ன நடக்குது? பேபி வந்து எக்ஸ்ப்ளோஷன், பேபி வந்து வெளியில வருது அப்படின்றாங்க. ஸோ பர்த் கேனல் வழியா நமக்கு பேபின்றது வாங்கும். அப்புறம் நம்ம இதை என்ன சொல்லுவோம்? பாச்சுரேஷன் சொல்றேன். இதுதான். ஸோ இன்ஃபேக்ட் வந்து டெலிவரி ஆயிடுச்சு, பிளாசண்டாவும் எக்ஸ்பெல்ட் அவுட், பிளாசண்டாவும் சேர்ந்து வெளியில வந்துடும். ஸோ யூட்ரஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் அதுக்குமா இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, வாட் டு யூ திங்க் டாக்டர் இன்ஜெக்ட் இண்டியூஸ் டெலிவரி அப்போ வந்து டாக்டர் என்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்றாங்க. அது ஆக்சிடோக்சின் தான். ஓகே, ஆக்சிடோக்சின் போட்டாங்கன்னா அவங்க வந்து இடுப்பு வலி வருதுன்றாங்களா, அதுதான் வந்து யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன். ஓகே, மெமரி கிளாண்ட் ஃபீமேல்ல வந்து இப்போ வந்து குழந்தை பிறந்தோடனே வந்து மெமரி கிளாண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி அதில் வந்து மில்க் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி இந்த ப்ராசஸ் லாக்டேஷன்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்குதுல அது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இனிஷியல் 2 days வந்து சுரக்கிற அந்த லாக்டேஷன் அந்த பால்ன்றதுல வந்து கொலஸ்ட்ரால்ன்றது சொல்லுவோம். ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து IgA இருக்கும். ஸோ நிறைய சத்து இருக்க பால்னு சொல்லுவாங்க, தீம்பால்னு வாங்க இல்லையா. நெக்ஸ்ட் விச் கண்டைன்ஸ் செவரல் ஆன்டிபாடிஸ் அதில் இருக்கு. அண்ட் வளர்ற நியூ பார்ன் பேபிஸ்க்கு இது ரொம்ப எசென்சியல் அப்படின்றது டாக்டர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.